என்னடா ரோட்ல சுத்திட்டு இருக்கேன் அப்படிதான் பாக்குறீங்க. பழைய பட்டு சாரெல்லாம் போய் போட போறேங்க. இப்ப நான் இருக்கிறது வந்து கோயம்புத்தூர் தடாகம் ரோட். உங்களுக்கு யமஹா ஷோரூம், ஆர்பி யமஹா ஷோரூமுக்கு ஜஸ்ட் நியர்பையே இருக்கிற ஸ்ரீ வேல்முருகன் பட்டு சென்டர் தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். பாருங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயின் ரோட்லயே இருக்கு. பழைய கிழிஞ்ச பட்டு புடவை, பட்டு வேஷ்டி, உங்களுக்கு பழைய நோட்டு எல்லாமே வந்து வாங்கிக்கிறாங்க. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. வாங்க போய் எவ்வளோ போட்டுட்டு என்னென்ன அமௌண்ட் கொடுக்குறாங்க எல்லாமே பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு கிட்ட 10 வருஷம் 20 வருஷம் பழைய பட்டு புடவை இருக்கு, வீட்டில் வந்து தூசி அடைஞ்சு போச்சு, ஜரியெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா அதுக்கான பணம் வந்து இவங்க கொடுக்குறாங்க. ஸ்ரீ வேல்முருகன் பட்டு சென்டருங்க. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். அண்ணா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். வாங்க உட்காருங்க. நல்லா இருக்கேனா? உட்காருங்க மேடம். இங்க பாருங்க, 6 புடவை எடுத்துட்டு வந்திருக்கேனா. சரிங்க மேடம். எவ்வளவு அமௌண்ட் என்ன போகுதுன்னு ஒவ்வொரு புடவை மொத்தமா எவ்வளவு போகுதுன்னு பார்த்து சொல்லுங்க மேடம். நம்ம வியூவர்ஸ்க்கும் சொல்லிடலாம், அவங்களும் வருவாங்க. என்ன ஏதுன்னு எப்படி நம்ம குடுக்குறோம் எல்லாமே சொல்லிட்டோம்னு வைங்க, கண்டிப்பா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிருந்தேன். நம்ம கோயம்புத்தூர் தடாகம் ரோட்ல ஆர்பி யமஹா ஷோரூமுக்கு ஜஸ்ட் நியர்பை பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ வேல்முருகா பட்டு சென்டருங்க. பழைய கிழிஞ்ச பட்டு புடவை, பட்டு வேஷ்டி, கிழிஞ்ச ஜாக்கெட்டு, பாவாடை, உங்களுக்கு கிழிஞ்ச நோட்டு முதற்கொண்டு இவங்க வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா எந்த மாதிரி பட்டு புடவைக்கு நிறைய காசு தரீங்க? டிசு புடவை எல்லாம் மேடம் நல்ல ரேட்டுக்கு வாங்குறேன் மேடம். நான் 40,000 இருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் போகும். 1 லட்சம் வரைக்கும் போகும். 1 லட்ச ரூபா வரைக்கும் போகும். ஆனா நம்ம கிட்ட அது ஒர்த்தா இருக்கா? நம்ம கிட்ட அது ஒர்த்து இருந்துச்சுன்னா கண்டிப்பா போகும். நிறைய பேர் வந்து மக்கள் வந்து ஏமாத்துறாங்க அந்த மாதிரிலாம் சொல்றீங்க. உண்மை அது கிடையாது. ஆனா உங்ககிட்ட 1 லட்சம் வரைக்கும் வாங்கிட்டு போயிருக்காங்கல்ல? கண்டிப்பா வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. ஜக்கார்டு புடவை அதுக்கெல்லாம் வந்து நல்ல ரேட்டு வாங்கிடுவாங்க. நல்ல ரேட்டு வாங்கிடுவாங்க. நல்ல ரேட்டுக்கு போட்டு கொடுத்துட்டு இருக்காருங்க. எப்படின்னா நம்ம கிட்ட எல்லாமே நேர்மையா இருக்கும், பெஸ்டா பண்ணி கொடுப்போம். மத்த கடையில பெஸ்டா பண்ணி கொடுப்போம். ஆனா வீட்டுக்கே வருவீங்களா? வீட்டுக்கு வர முடியும், வர சொன்னா கூட நாங்க வந்துருவோம் மேடம். வந்துருவீங்க. இல்ல அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஜருகையா இல்லையா பார்த்து சொல்லுவேன். அதுக்கு தகுந்த பேமெண்ட்டும் நாங்க எல்லாரும் எனக்கு போட்டோ அனுப்பிடுறீங்க, எனக்கு அனுப்ப கூடாதுங்க. இவங்களுக்கு கீழே ஒரு ஸ்கிரால்ல ஒரு நம்பர் கொடுத்துட்டு இருக்கும் பாருங்க, அது போயிட்டு இருக்கும். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இவங்களோட வாட்ஸ்அப், ஹாய் நாங்க பிரியா சேனல் பார்த்தோம் அப்படி சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டீங்கன்னா உங்ககிட்ட அவங்க இந்த புடவை போகும் என்ன ஏதுன்னு பண்ணுவீங்க. எந்த புடவை போகாதுன்னா? எந்த புடவை மாதிரி காப்பர் புடவையா இருந்தா போகாது மேடம். காப்பர் புடவைனா போகாது மேடம். பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு உரசுனா காப்பர் கலர்ல வந்தா அதுக்கு வேல்யூ வந்து ரெட் கலர்ல வந்தா போகாது மேடம். புடவை வெறும் 50 ரூபாய்க்கு தான் போகும். 50 ரூபாய்க்கு தான். இந்த மாதிரி வெள்ளி ஜருகையா இருந்தா ஒரு புடவை வந்து 25,000 ரூபாய்க்கு போகும் மேடம். வெள்ளி ஜருகனா 25,000க்கா? 25,000 ரூபாய்க்கு போகும். இந்த புடவையை நான் பாக்கணும், நான் கொடுங்க, நான் வியூவர்ஸ்க்கு காமிக்கலாம். இங்க பாருங்க, இந்த புடவை தாங்க எவ்வளவு பெருசு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆனா இதுல வந்து ஃபுல்லாவே ஜருகை இருந்தா இன்னும் ஜருகையா இருந்தா ஒரு புடவை வந்து 50,000 இருந்து 1 லட்சம் போகும். இதுல வந்து இங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்கறனால, அப்படியே சாரி ஃபுல்லா புட்டா இருக்கறனால, இந்த பார்டர் வந்து கம்மியா இருக்கறனால உங்களுக்கு இந்த ரேட் போகுது. இந்த மாதிரி புடவை உங்ககிட்ட இருக்கா? இதே மாதிரி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி டபுள் சைடு பாடம் ஒரு புடவே 30,000 ரூபாய்க்கு போகும் மேடம். 30,000 போகும். ஆமா, சூப்பர்ண்ணா. இது பாருங்க, டபுள் சைடு பார்டருங்க. இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. கிழிஞ்சிருந்தாலும் எடுத்துக்குவீங்களாண்ணா? கிழிஞ்சி இருந்தாலும் துண்டு துண்டா இருந்தாலும் கட் பண்ணி இருந்தாலும் கட் பண்ணி இதை மட்டும் கட் பண்ணி ஜருகை வச்சிருந்தீங்கன்னா கூட வந்து கொடுத்துட்டு காசா மாத்திக்கலாம். வேற என்னங்க வேணும்? இது எல்லாமே பாருங்க, நான் பார்த்துட்டு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லுங்கண்ணா எனக்கு. மொத்தம் இந்த ஒரு மொத்தம் 1,07,000 ரூபாய்க்கு போகும். 1,07,000 1,07,000 ரூபாய்க்கு போகுமா? ஆமா மேடம். சூப்பர், ஷாக்கிங்கா இருக்குங்க. 1,07,000 ரூபாய்க்கு என்கிட்ட இருந்த பழைய பட்டு புடவை இந்த ரேட்டுக்கு போயிருக்கு. நீங்க ஸ்ரீ வேல்முருகா பட்டு சென்டர் வந்தீங்க அப்படின்னா பெஸ்ட் பிரைசிங்க்கு இந்த மாதிரி ஓல்டு சில்க் சாரீஸ் எல்லாமே கொடுத்துக்கலாங்க. கண்டிப்பா உங்க வீட்டுல எத்தனை வருஷம் பழசு இருக்கணும்னா அப்படின்னா நல்ல வேல்யூ போகும்னு சொல்லலாமா? இல்ல எனக்கு புது புடவை எங்க வீட்டுல இருக்கு அப்படிங்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க புது புடவையில வந்து ஜருகை ஜாஸ்தி இருக்கு. ஜருகை இருக்காது, இப்ப வர புடவை எல்லாம் இருக்காது. பழசா இருக்கணும், 10 வருஷம் 20 வருஷம் 35 வருஷம் உள்ள புடவை நல்லா இதுக்கு போகும். இந்த மாதிரி போல்டா இருக்கணும். ஜக்கார்ட்லயும் எப்படின்னா ஜக்கார்டை வந்து ஜக்கார்டு புடவை எல்லாம் நல்ல ரேட்டு நல்லா போகும். பழசுன்னா நல்லா போகும். இப்ப வாங்கின ஜக்கார்டு இல்லைங்க, பழைய ஜக்கார்டு புடவை இருந்துச்சுன்னா நல்ல பிரைசிங்க்கு எடுத்துறாங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க கிட்ட வாங்கிக்கோங்க. ஆனா அமௌண்ட் இருக்கானா? இருக்கு, வாங்கிக்கலாம் மேடம். இல்லனா ஜிபே கூட பண்ணிக்கோங்க. இது 7,000 ரூபாய் ஜிபே பண்ணி விட்டுறேன். 7,000 ரூபாய் ஜிபே. 1 லட்சம் இருக்கா? ஆமா மேடம். ஓகேண்ணா ஓகேண்ணா. அப்ப 6 சாரி கொண்டு வந்தாங்க பாருங்க. 1 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு போறேன். 7,000 ரூபாய் அவங்க ஜிபே பண்றேன்னு சொல்லிட்டாங்க.
இந்த மாதிரி ஒரு 2-3 சாரி போகல இல்லையாங்களா? 3 புடவை காப்பர் புடவை, ஒரு புடவை 50 ரூபாய்க்கு போகல. ஆனா இன்னும் 2 சாரி என்கிட்ட இருந்துச்சு, அதுக்கு வந்து ஹை வேல்யூ கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி உங்ககிட்டயும் பழைய பட்டு புடவை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களாலையும் காசா மாத்திக்க முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்துறதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. நேர்மையா பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல பிரான்ச் வச்சு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நம்ம கோயம்புத்தூர்ல இந்த கிளையை கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. இந்த சுத்து வட்டாரத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. பீரோவை திறந்து பாருங்க, இடத்த அடைச்சிட்டு இருக்கிற புடவையை நம்ம ஏன் வச்சிருக்கணும், கொடுத்து காசா மாத்திக்கோங்க. இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? மெல்டிங் பண்ணுவீங்க உங்க சொந்த இடத்த. பெஸ்ட் பிரைஸ் கொடுக்குறோம். பெஸ்ட் பிரைஸ் அவங்களே மெல்டிங் எல்லாமே பண்றனால மட்டும்தான் அவங்களால பெஸ்ட் பிரைஸ்க்கு கொடுக்க முடியுதுங்க. கண்டிப்பா வந்து ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லைன்னா சாருக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்க வீட்டுல இருக்கிற பழைய புடவை இப்ப காசா மாறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்க முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான vlogல நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா பழைய பட்டு புடவை வச்சிருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாத்துக்கும் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஆனா தேங்க்யூண்ணா. எல்லாத்துக்கும் ஷேர் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும். கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்க, ரிலேட்டிவ்க்கு சொல்லுங்க, எல்லாம் நல்லா பண்ணி கொடுக்குறோம். சரிண்ணா, ஓகேண்ணா.